மீனுக்கு பேரு அரல். இதெல்லாம் போட்டு நல்லா அடிப்படி வலை. இன்னைக்கு பாடு எப்படி? பாடு ஒன்று பாடு பரவாயில்ல, கம்மியாக இருக்கு. என்ன காரணம்? ஒன்றும் மீன் வளர்ச்சி இல்லை, கடல்லே இல்லைங்கிறீங்களா மீன்? என்னென்ன மீன் உங்கள் இதில் பட்டிருக்கு காமிங்க. வலைப்பொடி, காலு, வெங்கனா பொடியா? அது காமிங்க. வெங்கனா வீசத்தொழி தான். வெங்கனா இதான் வெங்கனா பொடி. சரி, வேற மீன்? இது வீசத்தொழி, இது கத்தளம்பொடி. கத்தாழை இது இறாலு. ஓகே. இது கெண்டை மீன். இது கீழி. நல்லா காமிங்க, வித்தியாசமாக இருக்குது. அதான் கீழி மீன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படி தானே? ஓகே, நன்றி. மீன் கொண்டு வந்தாங்களா இல்லை? திருக்கமீனில் அந்த முள் இருக்குல்ல, அதை காமிங்க. இதான் வந்து ரொம்ப விஷம் காட்டுறதுக்கு. இது வந்து அங்கே நண்டு வலைக்கு போயிட்டு வந்துட்டு அதில் மாட்டியிருக்க நண்டு இதெல்லாம் அவங்க இப்போ இதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. என் நண்டு இறால்லாம் மாட்டியிருக்கு இதில். அண்ணா இந்த மீன் பேர் என்ன? அரல். ஃபுல்லாக எடுத்து காமிங்க. இந்த இறாலெல்லாம் வந்து சம்மாட்டிகளுக்கு மட்டும்தான் படுமாடா தம்பி? இறாலெல்லாம் வந்து சம்மாட்டி ஓனருக்கு மட்டும் படுமா? ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஜோடியாக வருது. காமிங்க. மீனுக்கு பேர் அரல். இது குழம்பு வைக்கணுமா இல்லை வறுக்கணுமா? ரெண்டுமே செய்யலாம், நல்லா இருக்கும். சில பக்கம் வந்து அது வந்து எரும நாக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எரும நாக்குன்னு சொல்லுவாங்க. அப்போதான் சில பேருக்கு புரியும். அங்கிட்டு நம்மளுக்கு வந்து அருள் குட்டி இதெல்லாம் தெரியுமா நாக்குங்கிறவங்க என்னங்கிறேன். அந்த வலையிலேருந்து அது ஒரு நண்டை பிரித்து எடுக்கிறதுக்கே 1 நிமிஷம் ஆயிடுது. பிச்சு விட்டு தான் எடுக்கணும், வலையே பிக்கிறணும். இல்லைன்னா எடுக்கிறதுக்கா? சரிவா, எடுக்கலாம், லேட்டாகும். நீங்கள் எத்தனை மணிக்குண்ணே கடை போனீங்க? நைட்டு 2 மணிக்கு போனாள். 2 மணிக்கு போனாள். காலைல 6 மணி 7 மணி ஆச்சு வர்றதுக்கு. நல்லா பாட்டுங்க. ஒரு நண்டை இவங்க வந்து இந்த வலையிலேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க. லைவாக பின்னாடி எல்லோ கலரில் இருக்குல்ல, அது ஆரஞ்சு கலரில் முட்டை, நண்டோட முட்டை. இது வந்து அதே தான், முட்டை தான் அது. அப்படியே வச்சுக்கிட்டாலே எடுக்கணும். எல்லாம் ஃப்ரெஷ்ஷான நண்டு.
இந்த ஒரு வலையை அவங்க எடுக்கிறதுக்கே 1 2 3 4 5 பேர். அப்படியே நண்டோட போ. தள்ள வச்சுக்கிட்டு வந்துட்டான்ற. இந்த ஏரியாவே சூப்பராக இருக்கும். அது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கீழத்தோட்டம் ஏரிப்புறக்கார அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக இருக்குது பாருங்க. நாங்களாம் போட்டுட்டோம், நாங்கள் கொண்டு போயிட மாட்டோம். ஓ, கையில் எடுத்துக்கு திரும்பணுன்னா வெடுக்கிட்டு பிடிக்கிறியா? நன்று இருந்தாலும் நாங்கள் மாற்றிக்குவோம். காலு தூக்கு, கால் கடிச்சிட்டு வரேன். சும்மா போடுங்க. இதெல்லாம் போட்டேன். வலை அடி பிடிச்சி வலை போடு. நாங்கள் இப்போ 10 கிலோ போட்டாங்க. நான் சொல்லிட்டேன். எல்லாம் இல்லைங்க. 100 கிராம் ஐயே ஒரு ஆளு 400. முள்ளெல்லாம் வளைஞ்சு ராசி முள்ளெல்லாம் வளைஞ்சு விடுச்சு. அதில் இருந்து தான் நண்டு. அதில் இல்லையே, அதில் 1.5 கிலோ தான் இருக்கும். அதில் இல்லைங்க நண்டு. சின்ன செட்டில் ஒரு செட்டு தான் இருந்துச்சு. ஒரு அடி தான் இருந்துச்சு அதில் உள்ளது. வாட்டு நாளை பற்றி டைட்டாக பிடிச்சி அறுத்து எடுக்கிறேன். ஒரு நேரம் கத்தியை வச்சு வெட்டி நண்டு எடுத்தேன்னா நாடி போட்டில் என்ன பண்ணுறது, போட்டு லேட்டாக இருந்தோம். நண்டு போட்டு இருந்துச்சு, கடிச்சு விற்கணுமே. கத்தியா? என்கிட்ட 2 கைகளும் கொடுத்து நமக்காரு. நீ கத்தி எடுத்து அரிஞ்சு தான் எடுத்தேன். ஆளும் இல்லை, நான் ஒரே ஆளும் தான் கிடைக்கும். சமைச்சாலும் பிஞ்சு செஞ்சுட்டு
போட்டு அணைச்சி வந்தாவில் நண்டு வந்தாலும் தனியாக வந்தாலும் தூக்கலாம். தண்ணி கட்டி விட்டு 2 பேரும் உதறி விட்டு வரிய போட்டு அந்தண்ட கரையும் வலை இந்தண்ட கரையும் வந்தால் நண்டு தனியாக தான் கொட்டு போட்டுக்குள்ள வந்த 2 போட்டுக்குள்ள வந்த 2 சும்மா கடந்து போகுது. ஒட்டத்தில் அடிச்சு விட்டுறிய நண்டை ஒட்டத்தில் அடிச்சு இல்லை, ஒட்டத்தில் கடந்து போகுது. சும்மா நம்மளுக்கு என்ன பண்ற வேலை முடிச்சிருக்கும் போது இப்படி தூங்குனா அவ்வளோதான். உங்கள் வேலையை மட்டும் பக்குவமாக இருக்கிறிய. கொண்டு கொடுத்துட்டேன். அதுனா சைக்கிள் ஏழ்த்தப்பட்டவங்க கூட்டமாக இருக்குது. இழப்ப தான் போயிடக்கூடாது வீட்டில். சித்தா போங்க இவர் போன சொன்னதுக்கே என்ன போதும் வேண்டாம். போன வர மாட்டேங்குது. ராத்திரி இவன் சைலண்ட்ல பட்டு படுக்கிறியாடா? இதுல போட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் வரணும், வேலை இருக்கு. நான்